வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. மன்னிச்சிருங்க, ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்து போச்சா? ஒரு பொய் சொல்லிட்டோம் உங்ககிட்ட. பெரிய தப்பெல்லாம் இல்லை, சிறிய தப்பு தான். தற்கூரி. அதை நான் கடைசியில சொல்றேன். இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோ ஆரம்பிக்கலாம் வாங்க. ப்ரொமோஷன் தப்பு இல்லை, ஆனால் தப்பான ப்ரொமோஷன் தப்பு. இந்த 20 ரூபாயை கொடுத்துதான் என் எக்ஸ் திரும்ப என்கிட்ட வருவானான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 20 ரூபாய்க்கு எக்ஸ் வந்துட்டானா? ஆமாங்க, ஆஸ்ட்ரோலோக்கல்ல ஜஸ்ட் 20 ரூபாய் பே பண்ணி நான் ஜோதிடர் முத்துவேல கன்சல்ட் பண்ணேன். அவர் குறி சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு, எண்ணி 25 நாள்ல அந்த பையனே உங்ககிட்ட வந்து பேசுவான், அந்த பையன் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. ஓடி பீத்தச்சிருக்கி என்னென்ன உருட்டுறா பாருங்க இவ. அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அவனே மெசேஜ் பண்ணி என்கிட்ட சாரி கேட்டான். இப்போ நாங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஜோசியர் சொன்னாராம், சொன்ன மாதிரி 20 நாள்ல வந்துட்டானா. போடி புழுவு மூட்டை. என்ன ப்ரோ, ஒரு பொண்ணை போய் அவ இவ வாடி போடின்னு. அது பொண்ணே கிடையாது, அது ஏஐ. இது மட்டும் இல்ல, இன்னொரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல ஜோசியம் பாக்குறதே ஏஐ தான். காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. அவன் என்னை விட்டு போய் விட்டான், அவன் மீண்டும் திரும்பி வருவானா? அவனுடைய டேட் ஆஃப் பர்த், அவன் பெயர் ராகுல் தானே. ஆமா, அந்த நாள்ல பிறந்த எல்லாருக்கும் ராகுல் தான் பேர் வச்சிருப்பாங்க. இந்த ஆஸ்ட்ராலஜி ஆப்போடைய ஆட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து பைத்தியகாரத்தனமா வேணும்னே எடுக்கிறானுங்களா, இல்லாட்டி வந்து பிரெயின் ராட் கண்டென்ட்டா ஆட்ல இறக்குறானுங்களான்னு தெரியல. எப்படி இவ்வளவு முட்டாள்தனமா ஆட் எடுக்கிறீங்க? அவன் இன்னும் உன்னை பற்றி தான் நினைக்கிறான் மற்றும் உன்னுடன் திரும்பி வர விரும்புகிறான். இன்னும் 2 நாளில் அவன் உனக்கு மெசேஜ் செய்வான். அவன் உண்மையிலே திரும்பி வந்து விட்டான். உங்களுக்கு மிகவும் நன்றியா நான் சொல்லுங்க. வேணும்னே ஒரு பிரெயின் ராட்டாடா எடுத்து தள்ளணும்னு எடுக்கிறானுங்க. இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த புள்ள வந்து விட்டுட்டு போயிட்டான் வரலன்னு சொல்லிட்டு 2:52க்கு ஜோசியர் சொன்னதே 3:1க்கு தான் வந்து 2 நாள்ல மெசேஜ் செய்வான்னு சொன்னா அடுத்த நிமிஷமே திரும்பி வந்துட்டானா. அதாவது அந்த பக்கம் கடைய போட்டவன் ஆப்புக்குள்ள நிறைய ஜோசியரை வச்சிருக்கான். இவன் நான் பாடுற அதை விட சீப்பா முடிக்கிறேன்னு சொல்லி ஏஐ உள்ள கொண்டு வந்து அதுக்கு விபூதி அடிச்சு ஜோசியரை உட்கார வச்சிட்டான். இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கான். ஆல்ரெடியா இந்த ஆப் யூஸ் பண்ணி உருட்டு ஜோசியர்கள் எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி போட்டிருந்தோம். நீங்களே சொல்லுங்க, நம்ம இந்த ஆப்பையும் வந்து அதே மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஏஐ ஜோசியக்காரனை ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போடுவோமா, இல்ல அதெல்லாம் ஒர்த் இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் போடுவோமான்ட்டு சொல்லுங்க. உங்களுக்கு குழந்தையே இருக்காது அப்படின்னு சொன்னவங்கள கண்டிப்பா கூப்பிடுங்க. கைஸ் 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 உங்களுக்கு தெரியுதா, இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். இன்னுமா என்ன தெரியல. நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய். உங்க நாய் தானே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கணிப்பா முடியாது. ஆமா, அந்த ஷோல வந்தாங்கல்ல, இவங்க ஏதோ சீரியல் ஆக்ட்ரஸ் தான் கேள்விப்பட்டேன். என்ன ஏதோ கெட்டப் எல்லாம் மாத்தி ஆளே மாறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். என்ன இந்த பக்கம்? சரி, எல்லாருக்கும் ஒரு பேசிவ் இன்கம் தேவைப்படுது போல. உங்களுக்கு குழந்தையே இருக்காது அப்படின்னு சொன்னவங்கள கண்டிப்பா கூப்பிடுங்க. நீங்க சொன்ன மாதிரி 2026 என் பேபியோட இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா நீங்க சொன்ன எல்லா விஷயமும் நடந்துச்சு. 2028க்குள்ள உங்களுக்கு 2வது குழந்தையும் பிறக்க போகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் தான், சந்தோஷமா இருப்பீங்க. இந்த வருஷமாவது எனக்கு குழந்தை பிறக்குமா, எப்ப பிறக்கும், ஏன் பிரெக்னன்சி டிலே ஆகுது, எத்தனை குழந்தைகள் பிறக்கும், இப்படிப்பட்ட உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்களால அக்யூரேட்டா பதில் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் அவங்களால அக்யூரேட்டா பதில் சொல்ல முடியாது. இஷ்டத்துக்கு அடிச்சு விடுங்க. அது தப்பி தவறி நடந்துருச்சுன்னா பவர், நடக்கலைன்னா வந்து உன் ஜாதகத்துல தவறுன்னு சொல்லிட்டு இந்த 2 டேலாக் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வந்து இருக்கிறதுல அதிகபட்ச முட்டாள்தனம். தயவு செஞ்சு இதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கல, ஏன் பிறக்கலன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு புரியவே இல்லை. எப்ப பிறக்கும், ஏன் பிரெக்னன்சி டிலே ஆகுது, எத்தனை குழந்தைகள் பிறக்கும், எங்களால அக்யூரேட்டா பதில் சொல்ல முடியும். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, பிரெக்னன்சி டிலே ஆகுது, இல்ல ஏன் டிலே ஆகுது, இல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் தானே போய் பார்க்கணும். இவங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு டேட்டா பர்த் மாத்தி கொடுத்தாலே இவங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிக்க தெரியாது. இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்களாம் எத்தனை குழந்தை, எப்போ குழந்தை, ஏன் டிலே ஆகுதுன்னு. ஐயோ, உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். அடுத்து நம்ம யார பார்க்க போறோம் தெரியுமா? இந்தியாவில் வாழும் இந்திய கொரியன். கொரியன் பையன் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. கொரியன் இல்லங்க, டெய்லி 100 பேர் எடுத்தாங்க என்ன கேக்குறீங்க. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. நம்ம சேனல் ரெகுலரா பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் யாரு, அவர் என்ன மாதிரி வேலை பண்ணுவாருன்னு. ஒரே மூஞ்சி, ஒரே கூந்தல், ஒரே ஸ்கின்னு. ஒவ்வொரு வீடியோலயும் வித்தியாசமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இதுதான் இந்த ஒரு ப்ராடக்ட் தான்
இந்த ப்ராடக்ட்னால தான் இப்படி இருந்த என் மூஞ்சி இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வாங்கின காசுக்கு கடமை தவறாம கூவுறதுல அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட். ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? இதை இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு உங்க ஏர் நெட் எப்படி கவர் பண்ணிட்டு இருக்க போறீங்க? ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்படி இருக்க உங்க ஹேர் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு வந்து ஏர்நத்தியா எத்தனை நாளைக்கு இன்னும் ஏர்நத்தியை மறைக்க போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண வச்சு ஒரு பயத்தை உருவாக்கி கூவல். ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாம உங்களுக்கு ஹேர் growth ஆகணும்னா நேச்சுரல் இன்கிரியன்ஸ் ஆன ரோஸ்மெரி ரெடன்சினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ப்ராப்ளம் என்னன்னா இது மோஸ்ட்லி ஆயில் ஃபார்ம்ல தான் கிடைக்கும். அந்த ஆயில் உங்க ஸ்கேபுக்குள்ள ப்ராப்பரா அப்சர்வ் ஆகாது. அதனால உங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்காது. இது இல்லாம எக்ஸசிவா ஆயில் யூஸ் பண்ணா உங்க ஸ்கேப்ல டஸ்ட் அண்ட் ஸ்வெட் அதிகமா ஸ்டோர் ஆகி இப்படி இருக்க உங்க ஹேர் இப்படி ஆயிடும். அதனாலதான் நான் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நாளா இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நல்லா ரிசர்ச் பண்ணாராம். உடைக்கிறேன் இப்போ உடைக்கிறேன் அந்த ரிசர்ச். அதனாலதான் நான் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நாளா இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல அப்படியா? கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஹேர் growthக்கு ரோஸ்மெரி, ரெடன்சியல் அண்ட் அனகைன் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ண அப்புறம் என் ஸ்கேப்ல பேபி ஹேர் கூட growth ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க ஃபோர்ஹெட் இன்னும் விசிபிளா இருக்கு முன்னாடி இந்த ரீல நமக்கு ஷேர் பண்ணிட்டு ஹேர்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கைஸ் இங்க பாருங்க கைஸ், எனக்கு வந்து வேவி ஹேர் முளைச்சிருச்சு. இதெல்லாம் வந்து நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறதாப்பா. நீங்க என்ன பண்ணிருக்கணும், அப்படி வந்து எவிடன்ஸ் காட்டணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வீடியோவோ, அதுக்கப்புறம் வந்து இது யூஸ் பண்ணனால எனக்கு இங்க பேபி ஹேர் வந்துருச்சுன்னு ஒரு போட்டோ வீடியோ காமிச்சிருந்தா அது ஒரு எவிடன்ஸ். இதெல்லாம் எவிடன்ஸா? அது எப்படிடா எல்லா இன்ஃப்ளூயன்சரும் எனக்கு வந்து பேபி ஹேர் முளைச்சது பிறந்ததுன்னு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சொல்றீங்க? அந்த காலத்து கிழவனைகளுக்கே இத்தனை குழந்தை பிறந்திருக்காதுடா. உங்களுக்கு மட்டும் எப்படிடா ஒவ்வொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது பேபி பிறகுது? மனுஷனே இல்ல தெரியுமா? உங்களுக்கே வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே வந்து இந்த இடத்துல எல்லாம் ஜூம் பண்ணி கேமரா வச்சு கரெக்டா இந்த மாதிரி லைட் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா உங்க ஹேர் லைனுக்கு கீழே வந்து குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் இருக்கும். அண்ட் இவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஹெவி ஹேர் லாஸ் ஆகுது, இல்லாட்டி வந்து கண்டிப்பா இருக்கிற முடியெல்லாம் போகிற மாதிரி ஒரு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ, ஸ்லீப்போ, ஜெனட்டிக்ஸோ, இல்லாட்டி வந்து ஃபுட் ஹேபிட்ஸோ, இல்லாட்டி வந்து நீங்க எடுக்கிற மாத்திரையோ, இல்லாட்டி ஈவன் சக்கரை இருந்தா கூட இந்த மாதிரி அதிக எக்ஸசிவ் ஹேர் ஃபால் ஆகும். இல்லாட்டி வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க ரீசன்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல வர ப்ராடக்ட் வந்து அதுதான் சொல்யூஷன் நினைச்சீங்கன்னா முழுசா நக்கிட்டு போயிடும். நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். அதை யூஸ் பண்ணி அப்போ ரிசல்ட் கிடைக்காம மறுபடியும் யூஸ் பண்ணி மறுபடியும் ரிசல்ட் கிடைக்காம எல்லாம் முடிஞ்சு கடைசியில ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட போவீங்க. கடைசியில போறக்கு அப்படி இருந்துச்சுன்னா முன்னாடியே போய் பார்த்துட்டீங்கன்னா பெட்டர். சரி விடுங்க, இவர் இதை சொல்லியிருக்காரா, இதை போட்டிருக்காரா, ஏதோ டிஸ்க்ளைமர் வேற போட்டிருக்காரு. I read the relevant studies and did reasonable use diligence to make sure you have nothing to worry about its usage and safety as normal individual. நிறைய ஸ்டடிஸ் படிச்சிருக்காராம், ரிசர்ச் பண்ணியிருக்காராம். பாபா ஒரிஜினல் இல்லையானு இப்ப செக் பண்ணிடலாம். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி போட்டது. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இன்னொரு வீடியோ அது வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி போட்டது. என்ன வீடியோன்னு பார்ப்போமா? என்னதான் ப்ராப்ளமே புரியாம ஹேர் ஆயில் மாத்திட்டேன், சீரம் மாத்திட்டேன், அது மாதிரி ஷாம்புமே 5 விதமா ட்ரை பண்ணிட்டேன். என்ன கூந்தலுக்கு ப்ரோ மாத்தினீங்க? எதுக்கு மாத்தினீங்க? எத்தனை நாள் ஆச்சு? 7ஆம் தேதி 9 நாள்ல வந்து எதுக்கு மாத்தினீங்க? பதில் சொல்லு. இப்பத்தான சொன்னாரு ஹேர் ஃபாலுக்கு வந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், இந்த இதுல வந்து 3 இன்கிரியன்ட் இருக்கு கைஸ், அது வந்து பெஸ்ட் கைஸ், முடி வளர வைக்கும் கைஸ், ஏதோ குழந்தை முடியெல்லாம் வளர வைக்கும் கைஸ்ன்னு சொன்னார்ல. எதுக்கு மாத்தினாரு? நான் யார் காசு கொடுத்தாலும் வாங்குவேன். ஓகே, ஆனா ஹேர் ஃபால் மட்டும் ஸ்டாப் ஆகவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு ப்ராப்ளம் வந்து ஹேர்ல இல்ல, பாடிக்குள்ள இருக்கு. நியர்லி ஹாஃப் ஆஃப் த ஹேர் ஃபாலோட ப்ராப்ளமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான். ஹேருக்கு வெளியே இருந்து கேர் பண்றது மட்டும் பத்தாது, உள்ள இருந்தும் நிறைய யூஸ் பண்ணணும். அதனாலதான் நான் யூஸ் பண்ணது நிறுத்துப்பா, விட்டுரு, உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. போன வீடியோல சொல்லவே இல்லை ஹேர் ஃபாலுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுன்னு போன வீடியோல சொல்ல, ஏன் இந்த வீடியோல மட்டும் சொல்றீங்க? அது வந்து விட்ட புறா படிக்கிறது, படிச்சு போட்டு நான் ரிசர்ச் பண்ணேன், உட்காந்து ஸ்டடி பண்ணேன், நைட்டு முழுக்க கண்ணு முடிச்சு படிச்சேன்னு உருட்ட வேண்டியது. படிக்காத தற்குறிப்பில்லை. இதுல பயோட்டின், அயன், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், சிம்பிளா சொல்லணும்னா ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இதுல இருக்கு. இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும், உங்க ஹேரும் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹேரோட growth கூட பெட்டரா இருக்கும். ஆனா இந்த பாயிண்ட் அவர் சொன்னது கரெக்ட் தான். நியூட்ரிஷன் வந்து தேவைதான், ஹேர் ஃபாலுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நியூட்ரிஷன் தேவைதான். உங்களுக்கு வந்து அயன்ல புரோட்டீனு, பயோட்டினு, ஜிங்க், விட்டமின் டி, இந்த மாதிரி வந்து இந்த சில நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகும்.
ஜஸ்ட் பிகாஸ் இந்த ப்ராடக்ட்ல இவ்வளவு நியூட்ரிஷன் இருக்குங்கிறதுக்காக உங்க பாடியில வந்து அந்த நியூட்ரிஷன்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. உங்க உடம்புலயே தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இதனால ஹேர் ஃபால் உருவாச்சுன்னா அதுவே கொஞ்ச நாள்ல நின்றும். இல்ல உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காவே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க என்ன பவுடர் குடிச்சாலும், என்ன ஷாம்பு, என்ன சீரம், என்னத்தை போட்டாலும் அது நிறுத்தவே முடியாது. அப்புறம் வந்து சொன்னார்ல, இதுல வந்து பயோட்டின் இருக்கு. இதுல பயோட்டின் சிம்பிளா சொல்லணும்னா ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இதுல இருக்கு. பயோட்டினே இருக்கு. பெரிய விஷயம். இந்த பயோட்டினுங்கிறது வந்து சும்மா ஒரு சயின்டிஃபிக் வேர்டு இருந்தா வந்து கேட்கும் போது அப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக சொன்னதுதான். பயோட்டின் டெஃபிஷியன்சி இல்லாதவங்களுக்கு நீங்க பயோட்டினை கொண்டு போய் கொட்டினாலும் ஒரு மாற்றமும் இருக்காது. ஆக்சுவலா பயோட்டின் டெஃபிஷியன்சி வந்து எல்லாருக்குள்ள இருக்காது, அது வந்து ரேர் தான் அது இருக்கிறது. அப்புறம் ஒன்று சொன்னாரே, நான் வந்து ஆயில் மாத்தினேன், ஷாம்பு மாத்தினேன், சீரம் மாத்தினேன். எப்பா நீ ஒவ்வொரு வீடியோக்கும் மாத்திக்கிட்டு இருக்கப்பா, இந்த ஏதோ புதுசாவா நீ மாத்துற? என்ன கூந்தல் அது? இத்தனை ப்ராடக்ட்ஸுமா யூஸ் பண்ணி அந்த கூந்தல் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? ஹேர் ஆயில் மாத்திட்டேன், சீரம் மாத்திட்டேன், அது மாதிரி ஷாம்புமே 5 விதமா ட்ரை பண்ணிட்டேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? 5 நாளா இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்றதுதான் செஞ்சிருவாங்களா? யாருக்காரப்பே இவரு ப்ரொமோஷன் முடியல, இன்னொரு வீடியோ இருக்கு. It's an emergency. We never know when it will happen. For a second, I also thought about waiting, but that did not feel right. I made her sit down and calmed her. Then immediately I called Narayana emergency. எதுக்கு இந்த வராத இங்கிலீஷ்? இதுல இங்கிலீஷ் வேற. இங்கிலீஷ்லயே தான் ஃபுல் வீடியோக்கு பேசணுங்கிறது அவசியம் என்ன? ரீசன் இருக்கு, அதை நான் கடைசியில சொல்றேன். And we have emergency number in our phone. Why we should panic unnecessarily? Why we should panic unnecessarily? ஆமா, ஒருத்த வலிப்பு வந்து பக்கத்துல துணி வச்சு படுத்துக்கிட்டு இருப்பான். நான் ஏன் பேனிக் ஆகணும்? என்கிட்ட தான் கொரியன் ப்ரோ சொன்ன நம்பர் இருக்கே. Attack, stroke or internet distress might occur. But how we respond that moment? So remember, during an emergency time, every single second is very, very important. If you ever face an emergency, call the number below, save it and share to your friends. சமூக அக்கறையா இருக்காராம். அவ்வளவு நல்லவனாடானே. அதாவது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நம்ம நார்மல் பீப்புள் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? டப்புன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். போக முடியாத நிலைமை கால் பண்ணணும்னா 108 கால் பண்ணுவோம். அதுதானே பண்ணணும். 108 மூணே நம்பர் டக்குன்னு முடிஞ்சு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. இவர் சொல்ற இந்த நம்பரு 4, 8, 11 நம்பர். இந்த 11 நம்பர் எவனால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. சரி, இந்த 11 நம்பர் என்னது அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு பேர் சொல்றாரு, அவங்களோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வந்து ஒரு 108ன்னு ஒரு ஈஸியாக நம்பர் கொடுத்துருக்கு. யாரு எப்போ எங்க இருந்தாலும் எந்த டைமுக்கு வேணாலும் எமர்ஜென்சி கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் போயிடும். எதுக்கு இவர் சம்பந்தமே எல்லாம் வந்து இது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். கேப்ஷன்ல வந்து இவர் ப்ரொமோட் பண்ண அந்த ஒரு விஷயத்தோட பேஜை கொடுத்துருக்காரு. சரி, அது என்னதுன்னு ஓபன் பண்ணி பார்க்கலான்னு போனா பேஜே ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னடா சரி பேஜ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் போட்டு பார்த்தா அது வந்து ஒரு பிரைவேட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இன்னொன்னு, அவர் ஏன் வந்து இங்கிலீஷ்லயே இதுக்கு வந்து பேசி இருக்காரு அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது பெங்களூர்ல. விளங்கும்டா நாரப்பயல. இதனாலதான் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தியாப்பா நீ? இங்கிலீஷ்ல பேச சொன்னாங்களோ, இங்கிலீஷ்ல பேசி ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களோ? சரி, எனக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் சொல்ல. திடீர்னு ஏதாவது வந்து எனக்கோ இல்லை என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் எதுக்கு வந்து இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரு ஐடியா சொல்ல. ஏன்னு அட்டாக் வந்துருச்சா, நம்பருக்கு கூப்பிட்டாராம், அவர் எதுவும் அவங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்களா, சரியாயிருச்சான். கால் பண்ணா அட்டாக் போயிருமா ப்ரோ? இதெல்லாம் என்னன்னு சொல்றது நான். சரி, அந்த நம்பருக்கு கூப்பிட்டு பாப்போமா, என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா. Good morning, welcome to Narana. This is Swaroop, your healthcare expert. May I know if you are looking for general appointment or an emergency? ப்ரோ, இல்ல இந்த நம்பர் வந்து நான் இதுல ரீல்ல பார்த்தேன். இது என்ன டீடைல்ஸ் கேட்க கூப்பிட்டுருந்தேன் ப்ரோ. I'm extremely sorry, sir. I'm not comfortable in Tamil. Are you comfortable in Kannada or English? Only Kannada and English? Yeah. Okay bro. I just saw this number in one reel, so I'm just curious what is this about and want to know its details. So this is a Narana centralized helpdesk, sir. Regarding anything you are looking for appointment or anything means I can help you. Oh, okay, fine bro, fine, thank you. அந்த ஹாஸ்பிட்டல்
ரிசப்ஷனுக்கு போகுதா இல்லை சம்திங் எங்கேயோ போகுது, என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஏதாவது தேவைப்படுதுன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், இல்லை ஏதாவது எமர்ஜென்சினா சொல்லுங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு தமிழும் தெரியல. அது அவங்க தப்புன்னு நான் சொல்லலை, ஏன்னா பெங்களூர் இருக்க ஹாஸ்பிட்டல் அவங்க ஏன் வந்து தமிழ் தெரிஞ்சுக்கணும்? என்னப்பா நீ லூசு மாதிரி ப்ரமோஷன் பண்ணி வைக்கிற? நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சொல்ல வைக்கிறியே நீ. எனக்கு இப்போ இங்கிலீஷும் தெரியாது, எனக்கு கன்னடாவும் தெரியாது. நீ சொல்றதை கேட்டு நான் வந்து என் பக்கத்தில் ஒருத்தன் என்னமோ ஆகி அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, துடிச்சுட்டு கிடக்குறான். அப்போ வந்து நீ சொல்ற நம்பர் ஞாபகம் வச்சு கூட நான் கால் பண்ணிட்டேன்னு வையேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியுது. நான் எப்படி அவங்ககிட்ட பேசி எப்படி எமர்ஜென்சின்னு இதை புரிய வச்சு அவங்க பெங்களூர்லேருந்து ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்களா? பேசுறான் பேச்சு நல்லா புளி முட்டை ராமசாமி மாதிரி. காசு மட்டும் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணா நான் ப்ரொமோஷன் பண்ணுவேங்க, பிரச்சனை இல்லைன்னு. சரி சொல்ல வேண்டாம். இல்லாட்டி இவ்வளோ வந்து இங்கிலீஷில் பயங்கரமாலாம் பேசுறீங்கல்ல, சொல்ல வேண்டியதானே இது வந்து பெங்களூரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், இல்லை இது வந்து கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் வந்து இது வந்து தமிழ் பீப்புளுக்கு கிடையாது, நான் இது வந்து தமிழ் பீப்புளுக்காக இந்த வீடியோ போடலன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே, அதுவும் சொல்ல மாட்டீங்க. சொல்லி தொலைங்களடா. இது புரியுதா? நீ எவ்வளோ தப்பான ஒரு ப்ரொமோஷனை பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதாப்பா? ஒருத்தரோட மெடிக்கல் எமர்ஜென்சியை அதில் நீ விளாண்டுக்கிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு நீ காசு வாங்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு, இதெல்லாம் உனக்கு ஒரு பொழப்பு? இதை நீ பண்றதையும் ரசிச்சு வந்து இத்தனை பேர் லைக் பண்ணி உன்னை ஃபாலோ பண்றானுங்க பாரு, அவனுங்க நினைச்சாதான் எனக்கு இன்னும் கொடுமையா இருக்கு. என்னமோ பண்ணி தொலைஞ்சு என்னமோ ஆகுங்கடா. இதை கூட கேட்க மாட்டீங்களாடா? நீங்க ஃபாலோ பண்றாரு தான்டா, இதுக்கும் ஹார்ட் விட்டு ஃபயர் விட்டு இருக்கிறீங்களே, யாரா நீங்க எல்லாம் மெண்டலுகளா? ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. வாங்க உள்ள போங்க வரேன். அண்ணே, உன் பொண்டாட்டி கட்டி கொடுக்கறச்ச எதுவும் கழுத்துல போட்டு அனுப்பிச்சு இல்லையா? பெருங்கழுத்தோட கூட்டிட்டு வந்திருக்க. எங்க வீட்டுல பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்காத. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நகை நட்டு போட்டு வந்தாதான் சீசன் நித்தியா? அவனை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே அவங்க அம்மாவோட பாட்டியோட பழைய பட்டு புடவையில எடுத்துட்டு இருக்கா, அது போதும் எனக்கு. ஒண்ணுத்துக்கு உதவாத பட்டு புடவை வச்சு என்ன பண்ண போற? பட்டு புடவை வச்சு என்ன பண்ண போறேன் பாரு. வீட்டுல இருக்க பழைய பட்டு புடவையெல்லாம் சேல் பண்றதுக்காக ஏன் இப்படி கேவலமா ப்ரொமோஷன் பண்றீங்க? நான் எத்தனை வீடியோல ஏன் சொல்றது, தயவு செஞ்சு இந்த பட்டு புடவைக்கான ப்ரொமோஷன் கான்செப்ட் நல்ல கான்செப்டா தான் எடுங்களாண்டா. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நான் கூட அவங்க ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிக்கும் ஓகே வரதட்சணை பிரச்சனையை வந்து தப்புன்னு சொல்ல போறாங்கன்னு பார்த்தா அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நகையா தான் எனக்கு கொடுக்கல, அவங்க அம்மா அது அவங்க ஆயாவோட பட்டு சேரை எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை வித்து வச்சு நான் பொழைச்சுப்பேன். இதெல்லாம் ஒரு பழப்பா. தயவு செஞ்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற இந்த மாதிரி கடைகள்லாம் காசு கொடுக்கும் போது சேர்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, கொஞ்சம் நீட்டான கான்செப்ட் எடுங்கடா, நல்ல கான்செப்ட் வச்சு ப்ரொமோஷன் பண்ணுங்கடான்னு. ரொம்ப கேவலமா இறங்கிட்டு இருக்காங்க. பழைய பட்டு புடவையெல்லாம் வித்தா ஓரளவுக்கு அந்த ஜரிகையை பொறுத்து காசு போகும் தான், ஆனா இவங்க எக்ஸாஜரேட் பண்றது 80,000 கிடைச்சிருச்சு 40,000 கிடைச்சிருச்சு, எனக்கு 1.5 லட்சம் சம்பாதிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டேன். எப்ப பார்த்தாலும் இந்த கப்பல் ஆகாத மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நியாயமா ஒரு புருஷன் என்ன பேசியிருக்கணும், அவ என்ன கொண்டு வந்தாலும் கொண்டு வரலன்னா ஒய்ஃப் தான், நீ இப்படிலாம் பேசாதேன்னு சொல்லியிருக்கணும். யாரும் சொன்னா ஒன்னும் கொண்டு வரலன்னா, அவ சாரி கொண்டு வந்திருக்கா அப்படின்னா அப்ப சாரி கொண்டு வரலன்னா நீ என்ன பண்ணிருப்ப, என்ன பேசியிருப்ப அந்த இடத்துல? ஆமா ஒண்ணுமே எல்லாம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பியா? இது அவ்வளவு முட்டாத்தனமா தான் இருக்கு இந்த ப்ரொமோஷன். டேய் என்ன இல விடாது, நல்ல விஷயம் தான் இது. என்ன டைம் ஆச்சுடா, வேலைக்கு போயிட்டு வரேன். ஏங்க சிலிண்டர் முடிஞ்சிருச்சுங்க, புக் பண்ணிட்டேன், எனக்கு வந்துடும், காசு இருந்தா கொடுத்துட்டு போறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணும்னு சொன்னா கொடுத்தாச்சு, மாசம் போறதா இஎம்ஐ ஸ்டார்ட் ஆயிடுது, அதுக்கும் அமௌண்ட் கொடுத்தாச்சு. நானே தம்பி வேற இருக்கான், அவன் செலவுக்கு நம்ம பார்க்கணும். யார்கிட்டயாவது வாங்கி வை, இல்லைன்னா பட்னியா கிடங்க. சரிங்க 5,000 கிரெடிட்டா? அவன் யார்கிட்ட கடன் வாங்கினாலும் தெரியலையே. வந்துட்டீங்களா? 5,000 போட்டுருக்கீங்க, மறுபடியும் கடன் வாங்கினீங்களா? என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ்ல போய் என்ன மாதிரி போகணும்னா அப்போ வந்து அவன் ஏன் பண்ற ஒரு அப்ளிகேஷன் சொன்னாப்பா. பிளே ஸ்டோர்ல அப்ளிகேஷன் இருக்காமா, அதுல வர சர்வே கொஸ்டின்ஸ்லாம் ரீட் பண்ணி நம்மளோட ஒப்பீனியன் வந்து ஆன்சரா கொடுத்தாலே போதும், அப் டு 30,000 ஈஸியா மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். நான் சொல்லல, இப்பதானே சொல்லி முடிச்சேன். ஆகாத மாதிரி ப்ரொமோஷன் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு. வெக்கமா இல்ல? சர்வே முடித்தால் காசு. அந்த சர்வே வந்து நீங்க இப்படித்தான் முடிக்கணும் அப்படித்தான் முடிக்கணும் இல்ல, கண்ணை மூடிட்டு எதை வேணா கிளிக் பண்ணலாமாமா, எதை கிளிக் பண்ணாலும் காசு கொடுப்பானா? கொடுப்பான் நல்லா கொடுப்பான். ஏன்னா அவன் முட்டா பையன் இல்லை, நீ சும்மா ஃபோனில் உட்காந்து டேப் பண்ணுப்பா நான் உனக்கு காசு தரேன்னு சொல்றதுக்கு. ஃபாலோவர்ஸ் பாவம், அவங்க தான் நம்மளை வளர்த்தி விட்டாங்க, அவங்களால தான் நமக்கு ப்ரொமோஷன் பண்ணுறோம், அந்த ப்ரொமோஷனில் தான் காசு கிடைக்குது, அந்த காசில் தான் வாழ்கிறோம். அதெல்லாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது. என்னை வளர்த்து விட்டு எங்களடா அது போதுண்டா, இதுக்கப்புறம் நான் என்ன வேணா ப்ரொமோட் பண்ணி நீங்க என்னமோ ஆகுங்கடான்னு இருக்கானுங்க. எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம் கிடையாது. இது ஒரு வீடியோல போய் சொல்லியிருக்கோம். ஆமா சொல்லியிருக்கோம், இருந்தாலும் நான் இன்னொரு டைம் ஷார்ட்டா சொல்றேன். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, இதுல வந்து 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாமாமா. அந்த ஆப்ல நீங்க ஒரு சர்வே முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பைசா கிடைக்கும். 5 பைசா கிடைக்கும். அவ்வளவுதானா?
அப்ப 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வந்து 20 சர்வே முடிக்கணும். அப்ப இவர் சொன்ன மாதிரி 30,000 சம்பாதிக்கிறதுக்கு 6 லட்சம் சர்வே நீங்க முடிச்சிருந்திருக்கணும். அப்பதான் 30,000 கிடைக்கும். 6 லட்சம். சரி, அது கூட வேணாமே. இவர் என்ன சொன்னாரு, ஆபீஸ் போனேன், அங்க வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த 5,000 சம்பாரிச்சிட்டேன், இந்த வச்சுக்கொண்டாரு இல்லையா. ஆபீஸ் போன கேப்ல முடிச்சிருக்காராம். அந்த 5,000 சம்பாதிக்கிறதுக்கு இவர் வந்து எத்தனை சர்வே முடிச்சிருந்திருக்கணும்? 1 லட்சம் சர்வே முடிச்சிருந்திருக்கணும். ஆபீஸ்ல வேலை பார்க்காம உட்கார்ந்து 1 லட்சம் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தா மேனேஜர் சும்மாவா இருப்பான்? பொட்டானியோட தட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான் அப்பவே. அண்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, நீங்க இதுல சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 500 ரூபா கட்டணும். சரியில்லையே. 500 ரூபா கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்வே எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், நீங்க பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா சம்பாரிச்ச காசை திருப்பி எடுக்கிறதுக்கு இன்னொரு 6,500 ரூபாய் கட்டணும். பணம் வேணா, ஒண்ணு வேணாண்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாண்டா. இந்த 6,500 நீங்க காசா கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. எங்க ஆப்ல சம்பாதிக்கிறீங்கல்ல, அதுல இருந்தே நாங்க டிடெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றான். அப்போ நீங்க இந்த 6,500 ரூபாய்க்கு முடிக்கிறதுக்கு 1,30,000 சர்வே முடிச்சாதான் நீங்க வந்து அந்த 6,500 ரூபாய் கட்டி முடிச்சு நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்க முடியும். ஸோ இப்போ இதை ப்ரொமோட் பண்ணவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 6,500 ப்ளஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டது ஒரு 5,000, ஆக மொத்தம் 11,500. இதுக்கு வந்து 2,30,000 சர்வே அவர் உட்காந்து இந்த ஆஃபீஸ் போன டைம்ல முடிச்சிருந்தா தான் 5,000 வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க முடியும். 30,000 ஈஸியா மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களா? ஏன் இப்படி வந்து அடுத்தவனை ஏமாத்தியே பிழைக்கணும்னு இருக்கீங்க? ஒருவேளை அப்படி இருந்தாதான் அந்த காலத்துல பிழைக்க முடியுதா தெரியல. அப்படி இருந்தாதான் பிழைக்க முடியுது போல. ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் அந்த மலுமட்ட ஃபாலோவர்ஸ் கேட்கவே மாட்டானுங்க. எவனும் கேள்வி கேட்டக்கூடாதுன்னு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதனால இவனுக்கு இல்லைனா மட்டும் இவனுக்கு கேள்வியா கேட்க போறானுங்க. அப்பயே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. ஃபாலோவர்ஸ் இங்கே குறையதா, ஏறிக்கிட்டு தான் இருக்கு. முட்டா பயலுக்கு சார், அத்தனை முட்டா பயலுக்கு இருக்கானுங்க சார். இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும், ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். ஓகே நண்பர்களே, அம்புட்டு தான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு தப்பு நடந்து போச்சு, ஒரு பொய் சொல்லிட்டேன், பட் கடைசியில சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த மேட்ரு என்னன்னா, நான் போன ப்ரொமோஷன் ட்ரோல்ல சொல்லியிருப்பேன், கைஸ் சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து ப்ரொமோஷன் ட்ரோல்ல 10வது வீடியோ இறக்கிட்டோம் அப்படின்னு. அண்ட் நிறைய பேர் வந்து அது கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தீங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, நான் 4-5 நாளைக்கு முன்னாடி இதுக்கு உட்காந்து யூடியூப்ல தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப எண்ணி பார்க்கும் போது 10 வீடியோ இல்ல 9 வீடியோ தான் இருந்துச்சு. என்னடா 9 தான் இருக்கு, ஒன்ன காணோம், டெலிட் கீது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்கறேன், கிடைக்கல. அப்புறம் உட்காந்து ஒவ்வொன்னா 1, 2 அப்படின்னு என்ன ஆரம்பிச்சேன். அதுலதான் தெரிஞ்சிருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரொமோஷன் ட்ரோல் பார்ட் 7 போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஜம்ப் ஆகி பார்ட் 9 போட்டுட்டேன். அப்புறம் 9 முடிஞ்சு கைஸ் இதுதான் கைஸ் 10வது வீடியோன்னு சொல்லிட்டு போட்டேன். உண்மையாவே லூசு தான் போல. எப்படி அதை மிஸ் பண்ணேனே தெரியல. உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு மேக்ஸ் வராதுன்னு. ஸோ நீங்க நல்லா ஹோல்சமா நல்லா அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய வீடியோ அது இல்லை, இது. சரி, இப்போ என்ன, ஒன்றும் இல்லை, அதே மாதிரியே அந்த வீடியோக்கு மாதிரி இந்த வீடியோக்கு கீழேயும் மானே தேனே ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு அப்ரிசியேஷன் ஏதாச்சும் நக்கு செட்டப்பையில் நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.